ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் காயத்ரி ஃப்ரம் ஆஸ்பைரிங் ஆர்ட்வொர்க்ஸ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்றைக்கி பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸு அதோட ரிவ்யூ எல்லாமே நான் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சஸ்டைனபிள் அண்ட் இக்கோ ஃப்ரெண்ட்லி கையால் தயாரிக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ். சஸ்டைனபிள்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பட் அதே கையால் செஞ்சது அப்படின்னா இன்னுமே ஸ்பெஷல் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன, அது எப்படி ஹோம் ஆர்கனைசேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரீயூசபிள் ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது வீடும் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்போது நமக்கே அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் தரும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அது என்ன ப்ராடக்ட்டு, அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த ப்ராடக்ட்ஸை ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இது ரோப்பில் கையால் செய்யப்பட்ட பேஸ்கெட். இது வேணும் ஒன்றுமே இல்லைங்க, ரோப்பு தான். பட் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். 3 சைஸில் வருது. இந்த ப்ராடக்ட் 3 சைஸில் வருது. இது வாஷபிள் தான். ஸோ நமக்கு அழுக்காயிடுங்கிற கவலை கிடையாது. இதில் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ்வலாக இந்த சின்ன பேஸ்கெட் எனக்கு பெட் சைட் டேபிளில் ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஈஸியாக. ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணாடி பெட்டி வைக்கிறோம், செல்ஃபோன் வைக்கணும், அப்புறம் நைட் போடுற சீரம்லாம் வைக்கணும் அப்படின்னா நைட்டு சைட் டேபிளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ப்ளஸ் இதை ஃப்ரூட்ஸ் வைக்க டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ் வைக்கவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஸ்டாக் பண்ணி வச்சோம்னா நீட்டாக இருக்குது. ஸோ இது வாஷபிள்ங்கிறதுனால கரைப்பட்டுங்கிற கவலையும் கிடையாது. இன்னொரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா டேப்லெட்ஸு, இல்லை நம்ம மேக்கப் பொருட்கள், இல்லை கிச்சனில் இருக்க ப்ராடக்ட்ஸு எதை வேணால் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு சின்னதாக இதை சின்னதாக ஒரு டேபிளில் ட்ரிங்கெட்ஸ் உங்கள் கீ செயின் அதெல்லாம் போடுறது கூட இது ஃபாயர் டேபிளில் வச்சிங்கன்னா அது கூட அழகாக இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ், நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம ஐடியாஸை பொறுத்து தான். பட் இது 3 சைஸில் வருது. இது காசா ஸ்னக் அஃபிஷியல் அப்படிங்கிறவங்க இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இது 3 சைஸில் வருது. கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. நான் கண்டிப்பாக லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், ஏதாவது தேவைப்பட்டுனா மட்டும் எனக்கு கேளுங்க. ஓகேங்களா? காசா ஸ்னக் அஃபிஷியல்லேருந்து நம்ம பார்க்க போகிற இன்னொரு ப்ராடக்ட் ஒரு க்யூட். இது ஒரு ரொம்ப ரொம்ப க்யூட்டு. இது கலர் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? பியூட்டிஃபுல் டோரேமான் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குல்ல. எனக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது மாதிரி நிறைய கார்ட்டூன் இது இருக்குது. டோரேமான் இருக்குது, வேணும்னா மினியான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டிபெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கலர்ஸும் அவைலபிள் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இது கூட இந்த பேஸ்கெட் கூட ஒரு அழகான ஒரு கவரும் வருது. ஸோ இதையும் நீங்கள் குழந்தைங்களோட ரூமில் டாய்ஸை ஸ்டாக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் என் பையன் லெகோ விளையாடுவான். ஸோ லெகோ விளையாண்டானா அது அந்த ரூம் ஃபுல்லாக போட்டுருவான். அது சின்ன சின்ன பிட்ஸ் எடுத்து வைக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா, ஆர்கனைசர் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து இதில் உள்ளார போட்டு வச்சிட்டோம்னா அவங்களுக்கு எப்போ வேணுமோ விளையாடலாம். ஸோ இது பார்க்குறதுக்கும் ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கிறதுனால அந்த குழந்தைங்களோட ரூம்ஸில் இது ஒரு நல்ல ஒரு ஏஸ்தட்டிக் லுக் கொடுக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் ப்ளூ ப்ரிஃபர் பண்ணேன். அதே மாதிரி என் பையன் இந்த நோபிட்டா ரொம்ப பார்ப்பாங்க, டோரேமான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் சரி இது வாங்கிக்கலாம். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, என் பொண்ணுக்கும் இது பிடிச்சிருக்கு. 2 பேர் என் ரூமில் வேணும், ஒரு ரூமில் வேணும் சண்டை போட்டுருக்காங்க. ஸோ ஐம் பிளானிங் டு பை another one for her. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ஒரு கவரோடையும் வருது. ஸோ இது டாய்ஸ் அந்த மாதிரி குழந்தைங்க ரூமில் போடலாம். ஸ்டஃப்டு டாய்ஸும் போடலாம், இல்லை வேறு ஏதாவது டாய்ஸ் போடலாம். இல்லை புக்ஸ் கூட ஸ்டாக் பண்ணலாம். சின்ன சின்ன புக்ஸை ஸ்டாக் பண்ணி வச்சாலும் சைடில் அழகாக இருக்கும். அது எப்படிங்கிறது நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு எப்படிங்கிறதையும் இது பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது லிங்க் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாமே காசா ஸ்னக் அஃபிஷியல் அப்படிங்கிறவங்களோட ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு அமேசானில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் லிங்க் வேணும்னா கமெண்ட்டில். நம்ம பார்க்குற ப்ராடக்ட்டும் ஒரு க்யூட் ப்ராடக்ட் தான். இவன் என்னை விட்டு போக மாட்டேங்கிறான். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ரியோ வாடா, வீட்டில் அவன் வாடா பா. இது இவன் ரியோ. இவங்க ரியோ எங்களோட பேபி பெட். இவங்க எங்கே போனாலும் எங்கள் கூட தான் இருப்பாங்க. கேஜில் நைட்டு தூங்கும்போது மட்டும்தான் கேஜ், மற்ற டைம் எங்கள் கூட தான் இருப்பான். ஸோ ஹி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி டு அஸ். நான் எங்கேயா போனால் என் கூடயே தான் இருப்பான். ஸோ இன்றைக்கி பையனை ஸ்கூலுக்கு போயிருக்கிறதுனால he wants to spend டைம். அதனால் அவனை இக்னோர் பண்ணாதீங்க. பக்கத்து பியூட்டி. ஓகே, அடுத்த ப்ராடக்ட்டை நம்ம பார்க்க போகிறதும் அதுவே ரோப்பில் செய்யறது தான். இருந்தாலும் சொன்னேன் ஆல்ரெடி, எக்கோ ஃப்ரெண்ட்லி, சஸ்டெயினபிள், வாஷபிள் எல்லாமே ஸ்டாக் பண்ணி இதை இது பண்ணி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஸோ இது நல்ல பெரிய சைஸ் பேஸ்கெட்டாக இருக்குது. பாருங்களேன், நல்ல கிரே கலரில் ஒரு இது கார்ட்டூன் ஒரு கேட் மாதிரி ஒரு அழகாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லாண்ட்ரி பேக்காக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் லாண்ட்ரி பேக் தேவைப்படும். ஸோ லாண்ட்ரி பேக்காக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செடி வைக்க பெரிய பெரிய தொட்டிகளில் இருக்க செடி வைக்கும்போது என்ன பண்ணணும்னா, கீழே ஒரு பிளேட் வச்சுக்கணும். பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாட்டை வச்சிட்டிங்கன்னா தண்ணி ஊற்றினாலும் இதில் ஒன்றும் டேமேஜ் ஆகாது. அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் அந்த பிளேட்டில் நின்றுக்கும்.
ஸோ இதை வந்து ஒரு பிளான்டராக வைக்கிறது, பெரிய பெரிய பிளான்ஸ் வைக்கிறதுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கிட்ஸ் ரூமில் இருந்தால் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் இந்த பிளான்டரை வந்து நான் லிவிங் ரூம்லேயே வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாருமே இது என்னது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்தது. ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி லிங்க் வேணுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து காசா ஸ்னக் அஃபிஷியல் அப்படிங்கிற உங்களோட ப்ராடக்ட்டு. அது வந்து அமேசான்லேயும் இருக்குது. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் தாங்க இந்த குஷன் கவரும். எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எனக்கு ஆல்ரெடி எப்பவுமே ப்ளூனா ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த குஷன் கவர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இதையும் நான் வாங்கிட்டேன். இது வந்து 2 வாங்கியிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இந்த குஷன் கவரும் அவங்களோட தான். ரொம்ப அழகாகவே இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்டான லிங்க் வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் நான் அடுத்த ப்ராடக்ட் பார்த்துட்டு அடுத்த ப்ராடக்ட் ரிவ்யூக்காக நான் வீடியோ வரும். ஓகேங்களா? பாய். ஸோ ஹேவ் அ குட் டே. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.